ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி மார்னிங் விலாக் வீடியோ. ஆனால் இதுவுமே முழுசாக மார்னிங் விலாகாக இருக்காது. கொஞ்சம் பிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் விலாக் எடுத்துட்டேன். நேற்று போய் பல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கடவா பல்லுன்றதுனால கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே தான், டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் எழுந்து பால் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு பொங்கலும் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அது எதுவுமே விலாக் எடுக்கல. ஈவினிங் வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரலான்ட்டு முள்ளங்கி கீரை அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். பல்லு வலி என்னால் சாப்பிட முடியாது, அது தெரிஞ்சே ஆர்டர் பண்ணி எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். வயிறு வலிக்குன்னு சொன்னதுனால போயிட்டு ஒரு ரோஸ் மில்க் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. குடிச்சிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த டைமுக்கு போனோன்னா காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த டைம் போகிறப்ப ஒரு பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடுறது. அப்படியே ஒரு நாள் வாங்கினா ஒரு 4-5 நாள் பக்கம் வரும். கீரை ஐட்டம் வாங்கிட்டேன். ஸோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டமும் நான் இந்த மாதிரி ரோட் கடையில் வாங்கிப்பேன். இங்கே காய்கறி தோட்டத்துலேருந்து நேராக வருது. ஆனால் அதுவுமே இப்போலாம் மருந்து போட்டு தான் செய்கிறாங்க. பட் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மளால் விளைவிச்சிலாம் சாப்பிட முடியாதுல்ல. இங்கே போய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயும் 1/2 கிலோ வெண்டைக்காவும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் மளிகை ஜாமான் கூட கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த கடைக்குமே போயாச்சு. ஏன்னா மளிகை ஜாமான் காலையில் எடுக்கும்போது தான் பார்க்குறது. நான் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு பர்சன்லாம் கிடையாது. முன்னாடியே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு காலையில் அறிபறியாக செய்யும்போது ஏதாவது ஒன்று இருக்காமல் போய்டும். அதை நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கப்புறமும் மறந்துடுவேன் அதை. சரி கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்க ஒன்றும் ஞாபகம் வரும். இதெல்லாம் ஞாபகம் வந்தது. நாளைக்கு சிவன்ராத்திரி வேறு, அதனால் கடலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். தலைவர் அரைச்சி வச்சுருந்தாரு. கடையில் பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு தான் தண்ணி காய வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஃபேவரெட்டு, பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலான்ட்டு மளிகை ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி